பிரைஸ்தலா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள். இந்த காலை வெளியில கூட நம்ம லோத்துவை குறித்தும் நோவாவை குறித்தும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நோவா காலத்துல நடந்த சில காரியங்களை குறித்து வருகைக்கும் இந்த கடைசி காலத்துக்கும் நோவா காலத்துக்கும் என்ன சம்மந்தம் என்பதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நோவா காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம நேற்று தினத்துல வாசித்தோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த கிருபை எதை குறிக்கிறது என்றால் கிருபையின் காலத்தை குறிக்கிறது. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் என்ன நாட்கள்? கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் எப்பொழுது முடிவடைகிறது என்றால், ரகசிய வருகை முடிந்தவுடனே இந்த கிருபையின் காலமும் முடிவடைகிறது. இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லாமே என்ன? தேவனுடைய கிருபை. வேதம் சொல்லுகிறது இல்லையா, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அந்த புதிய கிருபையினால், அவர் நம்ம மேல் வைத்த அளவில்லாத கிருபையினால் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இன்றைக்கு நாமும் அந்த கிருபை நிமித்தம் இந்த கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால கர்த்தருடைய கண்களிலே தயவு பெற்று இருக்கிறோம். அந்த கிருபையினாலே இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, இந்த ரகசிய வருகையின் போது இந்த கிருபையின் காலம் முடிவடைந்து விடும் என்று நம்ம பார்த்தோம். இங்கேயும் அந்த முடிவு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன், பாருங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல முடிவும் கர்த்தருடைய ரகசிய வருகையோடு நடக்க போகிறது. பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டதான லோத்துவை போல நோவாவை போல நம்மளும் என்ன பண்ண போறோம்? இந்த பூமியிலிருந்து, தீங்கையிலிருந்து, அழிவிலிருந்து நம்ம பரலோகத்துக்கு மீட்டுக்கொள்ள போகிறோம். இது ரகசிய வருகைக்கு ஒரு அடையாளமாக நமக்கு காணப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த நோவாவிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லும் போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த 14வது வசனத்துல, 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. நீ கொப்போர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. இந்த அறைகள் எதை குறிக்கிறது என்றால், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். தேவ பிள்ளைகளே, இதோ கர்த்தர் நமக்கான அறைகளை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். பரலோகத்துல அதற்கான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்தேறி கொண்டு வருகிறது. நாம் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இப்போ நோவா எப்படி அவனுடைய குடும்பத்தோடு கூட ஆயத்தமா இருந்தான். பேழைகளை உண்டு பண்ணினாங்க. தீங்கு வந்தது, அழிவு வந்தது. இந்த பூமியில எத்தனை பிரச்சனைகள் நடக்கிறது. சில இடங்கள்ல வெள்ள பெருக்கினால அழிந்து கொண்டிருக்கிறார்கள், பூமி அதிர்ச்சியினால அழிந்து கொண்டிருக்கிறார்கள், கொள்ளை நோயினால, ஏன் இன்னும் சொல்ல போனால் அங்கே நிறைய யுத்தங்களினாலே லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல நமக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்ததுனால இன்றைக்கு நாம் ஜீவனோடு நின்று கொண்டிருக்கிறோம். அநேக அறைகளை நமக்காக உண்டு பண்ணி கொண்டிருக்கிறா. இந்த உலகத்தின் முடிவு கர்த்தருக்கு முன்பாக வந்தது. நீ இந்த கிருபையின் காலத்துல இருக்கும் போதே உன்னை நீ ஆயத்தப்படுத்து. உன்னை நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக சிறப்படுத்து. உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து. அவங்க 2 பேரும் தன் குடும்பத்தோடு கூட தான் என்ன பண்ணாங்க? அந்த அழிவுக்கு தப்பி விட்டு வந்தாங்க. எனவே தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தன்னை தாய்த்து அறிந்தால் அவன் நியாயம் தீர்க்கப்பானான் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு நாம நிதானித்து அறிய வேண்டும். நான் இப்பொழுது கர்த்தர் வருவாரானால் அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க நான் ரெடியா இருக்கிறேன்னா, அநேக அறைகளை கட்டி அந்த பேழையை உருவாக்கியாச்சு. இதோ இன்னும் 40 நாட்கள் செல்லும். இன்னும் 7 நாட்களுக்கு பின்பு 40 நாட்கள் செல்லும். பூமி அழிக்க போகிறார், மழையை வர்ஷிக்க பண்ண போகிறார். போய் எச்சரித்தான். இன்றைக்கு நாம் எச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தின் வசனத்தின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக நம்ம அந்த வசனத்தை கேட்டு இருதயத்துல பதித்து காரியம் இப்படியா இருக்கு, நம்ம சீர்படுத்துவோம் என்று நம்ம திரும்பி கொண்டு இருக்கிறோமா? அந்த இளைய குமாரன் கூட, நான் என் பிதா வீட்டுக்கு போவேன் என்று வந்தான்,
நாம் எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு? கடின இருதயத்தோடு மன போன போக்கிலே உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேழை ஆயத்தமா இருக்கிறது, முடிவும் வந்தது, கிருபை கிடைத்தது. நீங்களும் நானும் நீதிமானாய் வாழ்ந்து ஆயத்தமா இருந்தால் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிப்போம். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வெளியில கூட உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். அப்பா ஏசப்பா, நீங்க நோவாவை குறித்தும் லோத்துவை குறித்தும் இந்த கடைசி காலத்தை குறித்து சொன்ன அடையாளங்களை நாங்க பார்த்தோம். எங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கையை வைத்து நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.